எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்களை விட்டு இந்த தேங்காய் கொட்டில சீமெண்ட் வேலை கொஞ்சம் நடந்தது. இப்போ வேலைக்கு ஆக்கள் வந்திருந்தவங்கள இப்போ சரி மீன் சமைப்பேன்னு சொல்லி நான் பேரை குட்டினா 1 கிலோ கிட்ட வாங்கினேன். அப்போ சரி மீன் சொதியும் வச்சு மீன் குழம்பும் வச்சா கொஞ்சம் நிறைய கறி மாறி இருக்கும், எங்களுக்கும் இரவுக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு மீன் குழம்பும் சொதியும் மண் வைப்ப பண்ணிட்டு நான் புளியை கவனிக்கல. புளியப்போ புளி கொஞ்சம் தான் இருந்தது, குழம்பு கலவாக தான் இருந்தது. அப்போ சரி என்றுட்டு மாங்காய் இருக்குது தானே மாங்காயை வெட்டி போட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் சொதி வச்சிருந்தேன். உண்மையாக சத்தியமாக நல்லா இருந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளி விடுறதுக்கு பதிலாக மாங்காயை விட்டோம்னா சரி நாங்கள் தக்காளி சொதி எல்லாமே போல் அதே மாதிரி தான் இப்போ தக்காளி போடுறதுக்கு பதிலாக மாங்காயை போடணும். என்னோட கூட்டுறேன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த மீனை போட்டு உப்பு புளிக்கு பதிலாக மாங்காயை போட்டுட்டு பெருஞ்சீரகம் கருவேப்பிலை எல்லாமே போட்டுடணும். பிறகு இந்த 3ஆம் பாலில் கொஞ்சம் நேரம் அவிய வச்சுடணும். அவிய வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் இந்த 1ஆம் பாலையும் 2ஆம் பாலையும் விட்டு கொஞ்சம் கொண்டு வர கிளறி விடணும், முன்னாடி திரைஞ்சு போடும். அதுக்கு பிறகு இறக்கிட்டோம்னா உண்மையாக அந்த மாதிரி மீன் சொதி கட்டி நான் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னது. நீங்களும் மாங்காய் போட்டு சொதி வேணுமெண்டா செய்து பாருங்க, சூப்பராக இருக்கும்.